மேசராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2025 மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் நீங்கள். இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும், எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் முழுசாக பார்க்க போகிறோம். மேசராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க, செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்டவங்க, அஸ்வினி பரணி கார்த்திகை 1ஆம் பாத நட்சத்திரக்காரங்க, ரொம்ப புத்திசாலிக்காரங்க. மேசராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க. உங்கள் கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே மேசராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா வீட்டில் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்க கிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டு போயிடுவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கறக்காக தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்க. கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இந்த விரையச்சனி முடிஞ்சு உங்களுக்கு 7.5 சனியானது ஆரம்பிச்சு இந்த 2025 கடந்த ஒரு 8 மாதங்களாகவே மிகவும் மோசமான ஒரு நரக வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க தான் மேசராசிக்காரங்க. கடந்த 2025 சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க. ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் நிறைய மேசராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய இந்த 2026 உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே இந்த 2026 அப்படிங்கிறது பார்க்கப்படுது. என்னதான் உங்களுக்கு 7.5 சனியோட காலகட்டமாக இந்த 2026 இருந்தாலுமே கூட உங்களுக்கு இந்த இடைப்பட்ட இந்த 2026 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீரபத்திர ராஜயோகம் கிடைக்க போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி, குருவுடைய வக்ர பயிற்சி, சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி, ராகுகேது பயிற்சி என இந்த 2026 கிட்டத்தட்ட 6 பயிற்சி பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுனால இந்த 7.5 சனியோட தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு 2026 சற்று குறைய போகுது. இதன் மூலமாக 2025 உங்க வாழ்க்கையில நீங்க எதையெல்லாமே இழந்துட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே 2025 பார்க்கப்படுது. இந்த வீரபத்திர ராஜயோகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லா ராசிக்குமே இந்த வீரபத்திர ராஜயோகம் கிடைக்கிறது இல்லை. இந்த 12 ராசிகளில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு 4 ராசிக்கு மட்டும்தான் இந்த வீரபத்திர ராஜயோகம் கிடைக்குது. அதில் குறிப்பாக அதிக பலன்களை பெறக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது மேசராசிக்காரங்க தான். இதன் மூலமாக தொழில் முன்னேற்றம், குடும்ப முன்னேற்றம், ஒரு உடல் சார்ந்த ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் இந்த வீரபத்திர ராஜயோகம் மூலமாக உங்களுக்கு முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது. அடுத்தாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி. அது என்ன சாமி சனியுடைய வக்ர நிவர்த்தி அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. உங்களுக்கு இந்த டைமில் 7 சனியான நடந்துகிட்டு இருக்குது. சனி பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசி வீட்டிலேருந்து மீனராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. அவர் அங்கே என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக மைனஸாக செயல்பட்டு கொண்டு இந்த சனி பகவான் இப்போ குருவுடைய ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால கொஞ்ச நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 சனியோட தாக்கம் அப்படிங்கிறது குறைவாக தான் இருக்க போகுது. இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு தொடக்கம். நீங்கள் இந்த 2025 நிறைய ஆசைப்பட்டிருப்பீங்க, அது எதுவுமே உங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஆனால் இந்த 2026 நீங்க ஆசைப்பட்டது அனைத்துமே உங்களுக்கு விரைவில் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அதுதான் அந்த சனியுடைய வக்ர நிவர்த்தி. ஏன்னா பிளஸ்ஸா செயல்பட போகிறார் உங்களுக்கு இந்த 2026 முழுவதுமே உங்களுக்கு சனி பகவான். அடுத்தாக பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி உங்களுடைய ராசியில் 8ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துல லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் இந்த ஜனவரி மாதம் முதலே உங்களுக்கு கிடைக்கிறதுனால பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது. அடுத்தாக பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது 12 ராசிகளுக்குமே பொது பலன்களாகவே பார்க்கப்பட்டாலும் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்பட போகுது.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் 2026 மார்ச் மாதத்தில் ராகு கேது பயிற்சியானது ஸ்டார்ட் ஆக போகுது. ஐயோ ராகு கேது பயிற்சியா சொன்னாவே நிறைய மேசராசிக்காரங்க பயப்படுவீங்க. ஆனால் இந்த 2026 மேசராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி பொறுத்த வரைக்கும் இந்த கேது பயிற்சி மூலமாக உங்களுக்கு ரொம்ப நாட்களாக உடல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து ஏதாவது ஒரு நோய் வந்து குணமே ஆகாது. ப்ரெஷர் இந்த மாதிரி பிபி ஏதோ ஒன்று உங்களுக்கு வந்து ரொம்ப நாட்களாக தொந்தரவு கொடுத்துட்டு இருக்க நோய் எல்லாமே இந்த மார்ச் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு படிப்படியாகவே குறைய போகுது. அந்த அளவுக்கு இந்த ராகு கேது பயிற்சியோட பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 5,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் படிச்ச படிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 டிகிரி முடிச்சிருப்பீங்க, பிஇ முடிச்சிருப்பீங்க, எம்காம் முடிச்சிருப்பீங்க, எம்பிஏ முடிச்சிருப்பீங்க. முடிச்சிருந்தேன்னு சாமி பண்ணுறது நான் பண்ணுற போகிறதே வந்து 10,000 சம்பளத்துக்கு 5,000 சம்பளத்துக்கு 20,000 சம்பளத்துக்கு போயிட்டு இருக்கேன். இப்படி போய் ஒரு கடனை கட்ட முடியுமா, ஒரு வீடு கட்ட முடியுமா, ஒரு கார் வாங்க முடியுமா அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்குறீங்க. ஆனால் இந்த 2026 நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப நாட்களாக அணைஞ்சிட்டு இருக்க சாமி, வாய்தா மேலே வாய்தா போயிட்டே இருக்கு. கேஸ் போட்டு 10 வருஷம் ஆகுது, 5 வருஷம் ஆகுது, 30 வருஷம் ஆகுது. ஆனால் இன்னுமே போயிட்டு தான் இருக்கு. எப்போ சாமி தீர்ப்பு வரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்குள்ள விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து பிரச்சனையும் தொல்லையும் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக கூட நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க 2025. ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமோ இல்லை கூடிய கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய ஹையரான ஒரு போஸ்டிங் கொடுத்துருப்பாங்க, அதிக சம்பளம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்திருப்பீங்களோ அதே மாதிரி தான் இந்த நாள் வரைக்கும் உழைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய இந்த 2026 உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடைய கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். இந்த 2025 திருமண வாழ்க்கைக்காக நிறைய மேசராசிக்காரங்க வந்து அங்க ஜாதகம் கொடுக்கறது இங்க ஜாதகம் கொடுக்கறது செட் ஆகிறது இல்லை. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வரைக்கும் சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. அடிச்சு பிடிச்சி நிச்சயதாரம் வரைக்கும் போனா கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க கெடுத்தவர்கள் நிறைய நபர்கள் இருந்திருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய இந்த 2026 விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வைக்க போறீங்க. வாழ்க்கை துணையை இழந்த மேசராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு குழப்பத்தில் இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த ஒரு துணை இல்லாமல் இந்த இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்படி காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்க எதிர்பார்த்த மாதிரியே வரக்கூடிய ஆண்டுல நிச்சயம் உங்களுக்கு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்வியை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க மேசராசிக்காரங்க தான். நல்லா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. திடீர்னு சண்டை சச்சரவு வீகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிருக்கும். இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுக்கு காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள அதிகமாக சண்டை ஏற்பட்டு தனித்தனியாக பிரிஞ்சு கூட வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க. அப்படிலாம் டைவர்ஸ் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்திச்சு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது. மேசராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக 2025 ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே இந்த 2026 முடியறதுக்குள்ள நீங்கள் கட்டி முடிக்க போகிறீங்க.
இந்த 2025 உங்களுக்கு நிறைய உறவுகள் விட்டு போயிருப்பாங்க. ஆனால் அந்த 2026 புதிய உறவுகள் எல்லாமே உங்களுக்கு வீடு தேடி வர போகிறாங்க. அது உங்களுடைய வருங்கால மனைவியாக இருக்கலாம், இல்லை புதிய காதலியாக இருக்கலாம், புதிய ஒரு நண்பராக இருக்கலாம், தொழில் பார்ட்னராக இருக்கலாம். இவர்கள் மூலமாக நல்ல ஒரு தொடக்கம், நல்ல ஒரு சப்போர்ட், நல்ல ஒரு பேக் போன் அப்படிங்கிறது வரக்கூடிய புதிய நபர்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் புதிய ஒரு அத்தியாயம் அப்படிங்கிறது தொடங்க போகுது.